வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ரொம்ப ஹாப்பியான நியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ யூஜிடிஆர்பி பிடிபிஆர்டி அப்பாயின்மெண்ட் 2 வீடியோ போடும்போது ரொம்ப வேதனைப்பட்டு நான் கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஸோ இன்றைக்கி அதுக்கான ஒரு முடிவு கிடச்சிருக்கு. ஸோ அப்பாயின்மெண்ட் வந்து 2% அமைச்சு பணியாளர்களுக்கான அப்பாயின்மெண்ட் வந்து இறுதி செய்யப்பட்டிருக்கு. அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து கூப்பிட்ருக்காங்க. பேனல் வெளியிடப்பட்டிருக்கு. அதுக்கான ஆணையும் வந்து ப்ரொசீடிங்ஸும் போட்டாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ தான் நம்மளோட சேனலில் இப்போ வந்து பார்க்க போகிறோம். என்னென்ன முக்கியமான விஷயங்கள் அதில் கவனிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பிஜிடிஆர்பி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஎன் டெட் 2025 ரெண்டுமே பிஜிடிஆர்பி 25 அண்ட் டிஎன் டெட் 25 ரெண்டுக்குமே படிச்சுட்ருக்கவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ இல்லை வீட்டில் யாராவது இருந்தால் கண்டிப்பாக நம்மளோட சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ் அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் ஒன்று இருக்குது. அதோட லிங்க் வந்து நான் இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த வித வீடியோவும் மிஸ் ஆகிடாமல் உங்களுக்கு வந்துடும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்குள்ளே கவுன்சிலிங் அடுத்து எப்படி இருக்கும், இந்த 3192 அதில் 2700 பேருக்கான ஒரு கவுன்சிலிங் எப்படி இருக்கும், இது எல்லாமே அடுத்தடுத்து நான் இப்போ சொல்கிறேன். அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க. யாருக்கு அப்படிங்கும்போது 2% அமைச்சு பணியாளர்களுக்கு நீதிமன்ற ஆணைகளுக்கு உட்பட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த உயர்நீதிமன்ற ஆணைக்கு உட்பட்டு அதோட இதுவும் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டும் நான் பின்னாடி கொடுக்குறேன். இதுக்கப்புறம் எந்தவித தடையும் கிடையாது. அதாவது பட்டதாரி ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வு, அதற்கப்புறம் வந்து இந்த பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பணி நியமன தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று சிவி சான்றிதழ் சரிபார்ப்பு முடிச்சுட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கிற எந்த ஆசிரியர்களுக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லை. உடனடியாக அதற்கான பணி நியமனம் வந்து நடைபெறதுக்கான வாய்ப்பு அதிகம். இவங்களுக்கு முடிஞ்ச உடனே அவங்களுக்கு நடைபெறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக தான் இருக்குது. ஸோ எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்தோம், இந்த வருஷம் உண்டான்னு. மேக்ஸிமம் கொடுத்துருவாங்க, இந்த இதிலே வந்துடும். ஸோ இது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 151 பேர். எதுக்காக இதை கொடுத்துருக்கேன்னா 151 பேர். அதில் வந்துட்டு பிஇஓ ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க, அதில் வந்து பிளேஸ் வந்து எந்த ஏரியாவில், டிஸ்ட்ரிக், இதில் வந்துட்டு எந்த சப்ஜெக்டு, அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எங்கே பிளேஸ் அண்ட் டிஸ்ட்ரிக் கொடுத்துருக்காங்க, எந்த இடத்துல வந்து நீங்கள் பங்கு பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் 1 to 151 வரைக்குமே இருக்கிற எல்லாருக்குமே ஒரே நாள்லன்றதை சொல்லிட்டாங்க. இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு துறைகளில், அதாவது பள்ளிக்கல்வி துறையில் பல்வேறு இடத்துல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஇஓ ஆஃபீஸில் எழுத்தராக இருக்கலாம், டிஓ ஆஃபீஸில் இருக்கலாம், ஒரு ஸ்கூலில் இருக்கலாம். இந்த மாதிரி அமைச்சு பணியாளர்கள் வந்து இதில் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. ஒரு 151 பேர், அதாவது 2% அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு 2000 அந்த இதில் அதில் பாதி பேர் அதுக்கான குவாலிஃபிகேஷன் இல்லை. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து 151 பேருக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இது நம்மளோட அந்த 2700 பேரில் வருமானம் கிடையாது. 2700 பேரில் ஏற்கனவே செலக்ட் ஆகி இருக்கிறவங்க வந்துட்டு உங்களுக்கு தனியாக வந்துடுவீங்க. இதில் வந்து எந்த வித குழப்பமும் வேணாம். நிறைய பேர் என்கிட்ட தனியாக மெசேஜ் பண்ணி கேட்குறது வந்து அவங்க வந்து ஒரு 400 பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க, அந்த 400 பேர் போட்டால் எதில் இருக்கவங்களுக்கு தள்ளி போகுமா அப்படின்னா அப்படி கிடையாது. அது நீங்கள் வந்து ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்க அந்த 2760 பேரும் வந்து வந்துடும். அதாவது 3992 பேரில் அந்த எலிஜிபிளாக செலக்ட் ஆகிருக்கிறவங்க அதில் வந்துடும். ஸோ இதில் வந்து அந்த ஆணையில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இது வந்து ஒரு டேட் நம்பர் கொடுத்து வழங்கப்பட்ட உள்ள அந்த தீர்ப்பு மேல்முறையீடின் மீது மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்ட முடிவுகளுக்கு உட்பட்டு இவ்வாணை வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பணியாளர் தொகுதி பள்ளி கல்வி இணை இயக்குனர், ஸோ ஜாயிண்ட் டைரக்டர் கொடுத்துருக்காங்க நமக்கு ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்து. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 முதல் 51 வரை உள்ள பட்டியல் உள்ள நபர்கள் வந்து பங்கு பெறணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இதில் அந்தந்த அலுவலர்கள், முதன்மை கல்வி அலுவலர்கள், மாவட்ட கல்வி அலுவலர்கள், வட்டார கல்வி அலுவலர்கள், தலைமை ஆசிரியர், இவங்களுக்கெல்லாம் இதை கொடுத்துடுறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ரொம்ப
ஒரு நமக்கு தெரியும் ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தால் வந்து டைரக்ஷன் கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் அது அவங்க சீராய்வு மனு போட்டு எல்லாமே நமக்கு தெரியும், எல்லா விஷயமும் தெரியும், திரும்ப திரும்ப சொல்லலை, ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஆனால் இது எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு போட்டு முடித்த உடனே எப்போ வேணாலும் உங்களுக்கான கவுன்சிலிங் நடைபெறலாம், எப்போ வேணாலும் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கப்படலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இதில் வந்து வேறு முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் கரெக்டாக இருக்கணும், அந்தந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் இருக்கணும். 2 முக்கியமான டிபார்ட்மெண்ட், டிஎஸ்சி அண்ட் டிஇஇ, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், அதுக்கப்புறம் டிஎம்எஸ் இந்த டிஸ்ட்ரிக்ட் மாடல் ஸ்கூல்ஸ், இது 3 இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம அந்த என்னென்ன பண்ணலாம், என்ன மாதிரியான ஐடியாஸ் வந்து கவுன்சிலிங்கில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன். ஏன்னா கவுன்சிலிங்க்கான டேட் வரட்டும், அதுக்கு முன்னாடியே நம்ம போடவும் கஷ்டமாக இருக்குது, வந்துட்டு போட்டுருவோம். ஆனால் இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை, பயப்பட வேண்டியது இல்லை. அடுத்த கட்டமாக உங்களோட பணி நியமனம் தான், அதில் எந்தவித இதுவும் கிடையாது. ஸோ இப்போ டெட் 2 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஏற்கனவே இந்த செகண்ட் கிரேடுக்கான இது போட்டாச்சு. அடுத்து வந்து யூஜிடிஆர்பி பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பணி நியமனம் தான் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அதனால் ஓகே, கெட் ரெடி ஃபார் த பிக் டே அப்படின்னு தான் சொல்லணும். ரெடியாக இருங்க, கவுன்சிலிங் வந்துடும், அதுக்கு அடுத்ததாக வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிரும். அப்பாயின்மெண்ட்கான ஒரு மிக சிறப்பான மிக ஒரு எதிர்பார்த்த ஒரு பிக் டே. எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ வந்து பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து மித்த வீடியோஸ் பிஜிடிஆர்பி சம்மந்தமான வீடியோஸை முடிஞ்சால் ஹைப் பண்ணுங்கள் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள் வேறு யாருக்காவது இந்த நியூஸ் தெரியணும்னா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.